ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மான்வா உலகத்துல நம்ம பயணம் இப்பதான் ஆரம்பிக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சாதாரண பையனுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பெரிய ரகசியத்தை பத்தி தான். அதுதாங்க தி ஸ்ட்ராங்கஸ்ட் அசாசின் டிரான்ஸ்ஃபர் 2ஓட முதல் எபிசோட். வாங்க கதைக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோவோட பேரு அராகி கை. அவனுக்கு 17 வயசு. ராத்திரி முழுக்க வேலை செஞ்சதுனால ஸ்கூலுக்கு வந்தாலும் ரொம்பவே தூக்க கலக்கத்துல இருக்கான். அராகி கை சொல்றான், ஐயோ கண்ணு ரொம்ப தூக்கமா வருது, இவ்ளோ சீக்கிரமா ஸ்கூலுக்கு போறது செம கஷ்டம்பா அப்படின்னு அழுதுகிறான். ஆனா அவன் சாதாரணமானவன் இல்ல, வெளியே ஒரு மாணவன், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சீக்ரெட் கில்லர். அவன் ஸ்கூலுக்குள்ள வரும்போது முதல்ல கிளாஸ் லீடரான மிடோ ஷூஜி அவனை பார்த்து குட் மார்னிங்னு சொல்றான். அப்புறம் நாகாசே ரேனா அந்த பையன் ஏன் எப்பவும் மூடியா மொரட்டுத்தனமா இருக்கான்னு கமெண்ட் பண்றா. அப்புறம் மாணவர் அராஷி ஷுன்சுகே வர்றான். இவன் தான் கொஞ்சம் ரவுடித்தனம் பண்ற கும்பலுக்கு லீடர். இவன் தூங்கிட்டு இருக்கிற அராகியை எழுப்பி, டே நான் உன்கிட்ட தான் பேசுறேன்னு கத்துறான். அராகி கை சொல்றான், தூக்கமா வருது, உனக்கு என்ன வேணும்னு கேக்குறான். ஷுன்சுகே தள்ளி பார்த்தோம் அராகியை அசைக்க முடியல. உடனே அவன் சரி சாரின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறான். திடீர்னு மிடோவோட காலுக்கு கீழிருந்து ஒரு பெரிய வெளிச்சம் வருது. ஐயையோ என்ன நடக்குது நீ எல்லாரும் பயத்துல கத்துறாங்க. ஒரு பிரம்மாண்டமான வெள்ளை வெளிச்சம் அந்த கிளாஸ் ரூமை அப்படியே முழுங்கிடுது. அவங்க கண் விழிச்சு பார்த்தா வேற ஏதோ உலகத்துல பெரிய கல்கட்டிடங்களும் தூண்களும் இருக்கிற ஒரு வித்தியாசமான இடத்துல இருக்காங்க. அப்போ மிடோ ஷூஜி சொல்றான், எல்லாரும் பதட்டப்படாம அமைதியா இருங்க, எல்லாரும் பத்திரமா இருக்கோமான்னு பாக்கலாம்னு பொறுமையா சொல்றான். நம்ம ஹீரோ அராகியோ சுவற்றோரமா அமைதியா நின்னு எல்லாத்தையும் கூலா கவனிச்சுக்கிட்டே இருக்கான். வெளியே அராஷி ஷின்சுகே சொல்றான், யாரோ வர சத்தம் கேக்குது. அங்க வெள்ளை நிற உடை அணிந்த ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு புனிதவதி மாதிரி ஒரு பெண் அவங்க முன்னாடி நிக்கிறாங்க. புனிதவதி சொல்றாங்க, நீங்க தான் இந்த உலகத்தை காப்பாத்த வந்த ஹீரோ வேட்பாளர்கள். எங்க உலகம் ஒரு அசுர ராஜாவோட தாக்குதலால அழிவின் விளிம்புல இருக்குன்னு அவங்க விளக்குறாங்க. அப்போ அராஷி ஷுன்சுகே அந்த புனிதவதியை பார்த்து மரியாதை இல்லாம ரொம்ப மொரட்டுத்தனமா பேசுறான். இத பார்த்த புனிதவதி கூட இருந்த காவலன் சம கோபமாகி இவனை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பச்சை வெளிச்சத்தை பவரா மாத்தி அராஷி ஷுன்சுகேவை நோக்கி தாக்குதலை தொடுக்கிறான். மாணவர்கள் பயத்துல கத்துறாங்க. ஆனால் அராயி அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கும்போதே காவலனின் அந்த பவர்ஃபுல் தாக்குதல் அராஷி ஷுன்சுகேவை இலக்காக கொண்டு தாக்கி விடுகிறது. உடனே அந்த புனிதவதி ரொம்ப கடுமையாகவும் ஒரு அதிகாரத்துடனும் புனிதவதி சொல்கிறாள், அமைதியா இருங்கன்னு எல்லாரையும் அமைதிப்படுத்துறா. அராஷி ஷுன்சுகே மேல அந்த தாக்குதல் விழுந்த உடனே அங்கிருந்த புனிதவதி செயின்ட் கோபமா ஆனா ஒரு அதிகாரத்தோட அமைதியா இருங்க எல்லாரும்னு சத்தம் போடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் வருத்தமா, சாரி என்னுடைய காவலர் ஆக்ரோஷமா நடந்துகிட்டதுக்கு நான் ரொம்ப வருந்துறேன்னு மன்னிப்பு கேட்டுட்டு காயம் பட்டிருந்த அராஷி ஷுன்சுகேவை குணப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே அராஷி ஐயோ என் காயம் சரியாயிடுச்சுன்னு ரொம்ப ஆச்சரியமா கத்துறான். அதுக்கப்புறம் அந்த புனிதவதி, இப்போ நான் இந்த உலகத்தை பத்தியும் நீங்க இங்க எதுக்காக இருக்கீங்கங்கிற காரணத்தை பற்றியும் தெளிவா சொல்றேன்னு ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, எங்க உலகத்துல இருக்கிற மனித இனம் ஒரு டீமன் கிங்கோட படையெடுப்பால அழிஞ்சு போற நிலைமையில இருக்கு. நாங்க டயக்ரிஸ்ட் எவ்ளோ போராடினாலும் அதை முழுசா தடுக்க முடியல. இந்த உலகத்துல மிச்சம் இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க மட்டும்தான், அதாவது நீங்க இந்த ஹீரோ கேண்டிடேட்ஸ் மட்டும்தான். இத கேட்டதும் மிடோ ஷூஜி, அப்போ நாங்க தான் அந்த டீமன் கிங்க தோற்கடிக்கணுமான்னு கேக்குறான். அங்க இருந்த மத்த பசங்க, இது என்ன காமிக்ஸ் கதை மாதிரி இருக்குன்னு குழம்பி, எங்களுக்கு சண்டை போட தெரியாது, நாங்க எங்க வீட்டுக்கு திரும்பி போகணும்னு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா புனிதவதி ரொம்ப உறுதியா, நீங்க கண்டிப்பா முயற்சி செஞ்சுதான் ஆகணும், ஏன்னா நீங்க அந்த டீமன் கிங்க தோற்கடிச்சா மட்டும்தான் உங்களால உங்க உலகத்துக்கு திரும்பி போக முடியும், வேற வழியே இல்லைன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்ட அராஷி ஷுன்சுகேக்கு கோபம் உச்சத்துக்கு போகுது. அப்போ எங்களை திடீர்னு கடத்திட்டு வந்துட்டு நீங்க சொல்றதை கேட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? உங்கள மாதிரி ஆட்களை தான் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சத்தம் போடுறான். அராஷியோட இந்த கோபத்தை பார்த்தும் புனிதவதி ரொம்ப அமைதியா, நான் மறுபடியும் மன்னிப்பு கேக்குறேன், நீங்க திரும்பி போக முடியாதுன்னு தெரிஞ்சும் இது எங்க சுயநலமான வேண்டுகோள்னு எனக்கு தெரியும், ப்ளீஸ் எங்க உலகத்துக்கு உதவுங்கன்னு கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சக்திய பத்தி விளக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்க பயன்படுத்துற சக்திக்கு சிஸ்டம்னு பேரு. இது டயக்ரிஸ்ட் கடவுள் எங்களுக்கு கொடுத்தது. இது ஒரு மேஜிக் மாதிரி தான். இந்த சிஸ்டம வச்சுதான் இவங்க எல்லாரோட உள்ளுணர்வு திறனான டிவைன் ப்ரொடெக்ஷனை நாங்க எழுப்ப முடியும்னு சொல்றாங்க. அப்போ முதல் அறிகுறியா மிடோ ஷூஜியோட கையில ஒரு பெரிய ஒளி அது ஒரு வாளா மாறுது. இத பார்த்த மிடோ,
நமக்கு இங்க பிழைக்கணும்னா இப்போதைக்கு சண்டை போட முடியாதுதான், ஆனா பாதுகாப்புக்கு இவங்க சொல்றதை கேட்டுதான் ஆகணும்னு மத்தவங்களையும் சமாதானப்படுத்துறான். அப்புறம் புனிதவதி எல்லா மாணவர்களுக்கும் டிவைன் ப்ரொடெக்ஷன் சக்தியை கொடுக்கறாங்க. ஹாஷிமோட்டோ மிரைக்கு டெலிகினசிஸ் கிடைக்குது. அராஷி ஷுன்சுகேக்கு எக்ஸ்ப்ளோஷன் கிடைக்குது. அப்புறம் நம்ம ஹீரோ அராகி கைக்கு டிவைன் ப்ரொடெக்ஷனை கொடுக்கறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ அராகி கைக்கு ஒரு பவர் வருது. அவனுடைய கண்ணு செவப்பா மாறி அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட்னு ஒரு திறமை கிடைக்குது. இந்த ஜட்ஜ்மெண்ட் பவரை வச்சு அவன் உடனே புனிதவதியோட ஸ்டேட்டஸ் ஸ்கிரீனை பார்க்கறான். அப்புறம் தன்னோட ஸ்டேட்டஸையும் பார்க்கறான். அவனுடைய அட்டாக், அகிலிட்டி எல்லாம் பீல, சிஸ்டம் பவரும் ஈன்னு சாதாரணமா இருந்தாலும் அவனுடைய ஸ்கில்ஸ் மட்டும் ரொம்பவே விசித்திரமா இருக்கு. அசாசினேஷன் டெக்னிக், ஷார்ட் ஸ்வாட் டெக்னிக், கன்சீல்மெண்ட்னு எல்லாமே லெவல் 5ல இருக்கு. இந்த ஸ்டேட்டஸ் ஸ்கிரீன்லாம் கேம்ல வர்ற மாதிரி இருந்தாலும் பார்க்க செம ஈஸியா இருக்குன்னு அராகி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அப்போ அராஷி பெருமையா, என்னோட எக்ஸ்ப்ளோஷன் பவர் எப்படி இருக்கு, உனக்கு என்ன கிடைச்சது, சும்மா செவப்பு கண்ணு மட்டும்தானா அராகிய பார்த்து வம்பிருக்கிறான். மத்த பசங்க அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. கடைசியா அராகி கை தனக்குள்ளேயே, இந்த டிவைன் ப்ரொடெக்ஷன் எல்லாம் எப்ப வேணாலும் போயிடுற ஒரு சும்மா தற்காலிகமான சக்தி தான், ஆனா எனக்கு மக்களை கொல்ல இது போக இன்னும் நிறைய வழிகள் இருக்குன்னு நினைச்சுக்கிறான். அவ்வளவுதான், சாப்டர் 2 முடிவடையுது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த சாப்டர்ல வந்து பார்க்கறேன்.